ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலே வீரம் நிறைந்தவர், தீரம் நிறைந்தவர், ராமாயண காவியத்தினுடைய ஆணிவேராக அவர்தான் விளங்குகிறார். இப்படி அவருடைய பெருமைகளை எவ்வளோ நாளும் நாம சொல்லிக்கிட்டே போகலாம். பேசுவதில் பேராற்றல் படைத்தவர், எம்பெருமானாலேயே சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்துக்கு உரியவர். இப்படி பல நலன்களை தன் அகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அப்படின்னாலே அவருக்கு எல்லா விதமான நலன்களும் எப்படி கிடைச்சிருக்கும்? கல்வியின் மூலமாக தானே கிடைச்சிருக்கும். அப்போ அந்த கல்விங்கிறத அவர் எங்கிருந்து ஆரம்பிச்சார் அப்படின்னா, இளமையில ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப துருன்னு இருப்பார். ஒரு நாள் தன்னுடைய தாயாரை பார்த்து கேட்டார், அம்மா பசிக்கும் போதெல்லாம் உங்ககிட்டே வந்து நான் சாப்பாடு கேட்கிறேனே, நானா என் இறையை தேடிக்கொள்ள விரும்புகிறேன், எதை சாப்பிடுவது அப்படின்னு கேட்டார். அவருடைய தாயார் சொன்னார், மகனே நீ பழத்தை சாப்பிடுன்னார். அம்மா பழம் எப்படி இருக்கும்? பழம்னா நல்ல சிவப்பா இருக்கும்பா, அதுதான் பழம், அதுதான் உடலுக்கு ஆரோக்கியம்னார். அவர் அதிகாலை நேரத்துல வானத்துல தோன்றிய ஆதித்த பகவானை பாக்குறார். அது நல்ல சிவப்பா இருக்கிறத பார்த்தோன்னே, ஓ அம்மா சொன்ன பழம் இதுதான் போல இருக்குதுன்னு ஆதித்தன் மேல பாய்ந்தார். ஆதித்தனோ பயந்த அஞ்சினர். இந்திரன் வஜ்ராயுதத்தினாலே அடித்தார். அணு அப்படின்னு அந்த தாடை கண்ணம், மண் அப்படின்னா முறிந்து பெரிதாக தோன்றியதா, அதனால் அவருக்கு அணு மண் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டார். தன்னுடைய மகனை அடிச்சுட்டாங்களே அப்படின்னு கோபம் கொண்ட வாயு பகவான் தன்னுடைய வலிமையெல்லாம் சுருக்கி கொள்கிறார். காற்றின்றி உலகம் ரொம்ப கலங்கி போய்விடுகின்றது. அப்போ வாயு பகவானை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவர்கள் எல்லாம் வந்த அனுமனை வாழ்த்தி பல அஸ்திரங்களை அவருக்கு பரிசாக கொடுத்து வாயுதேவனை பழைய நிலைமைக்கு திரும்ப வைத்தார்கள். அப்படி திரும்பிய உடனே அவர் தன் தகப்பனாராகிய வாயு பகவான் கிட்ட சொல்றார், இந்த ஆதித்த பகவானின் பெருமை தெரியாது நான் அவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டேன், ஆகவே அவர்கிட்டயே நான் கல்வி படிக்க விரும்புகிறேன்னு சொல்லி அவருடைய தேருக்கு முன்னே அவர் போகின்ற வேகத்துக்கு போய் அவரிடத்திலே கல்வி கற்றவர் ஆஞ்சநேயர்.